ராணுவம் அப்படின்னாலே அதிரடியா போயி அப்படியே அந்த இடத்தையே தரைமட்டமா ஆக்குறது ஒரு ரகம் அப்படின்னா, இன்னொரு ரகம் சத்தம் இல்லாம பல ஆப்பரேஷன்களை வெற்றிகரமா ராணுவம் செய்யும். சொல்லப்போனா அதுக்கு எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இருக்காது. ஆனா ரகசியமான சிம்பல்கள் மட்டும் இருக்கும். அது ராணுவ ரீதியா பரபரப்பா பேசப்படும். அந்த மாரி தான் இப்ப இந்திய ராணுவ ரீதியாவும் பரபரப்பா ஒரு விஷயம் பேசப்படுது. இந்த மாரி சம்பவங்கள் யார் செய்வார்கள் அப்படின்னா, அதாவது சர்ச்சைக்குரிய பகுதிகள்ல, இல்ல பலம் காட்டணும் அப்படிங்கிற பகுதிகள்ல, இந்த மாரி வீர விளையாட்டுகள விளையாடுறது யாரு அப்டின்னா, கேட்கவே வேணாம். அமெரிக்கா தான். அதாவது இந்த மாரியான ஒரு வெற்றி சம்பவம் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு ராணுவம் எது அப்டின்னா, அமெரிக்கா தான். நமக்கு பிடிக்குது, பிடிக்கலங்கிறத தாண்டி. அந்த மாரி இப்ப இந்தியாவும் சம்பவங்கள் செஞ்சுகிட்டே இருக்கு. அப்படி என்ன ரகசிய சம்பவம்? அதுக்கு ஒரு ரகசியமான வெற்றி அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு போர் கப்பல்கள்லயோ, இல்ல நீர்மூழ்கி கப்பல்கள்லயோ, இல்ல நீர்மூழ்கி கப்பல்கள்ல சிகப்பு கொடி கட்டிட்டு வர்றதோ, இல்ல போர் கப்பல்கள்ல சில சிம்பல்கள பதிக்கிறது மூலியமா, ஒரு வேட்டையாடிட்டு இந்த அசுரன் வந்திருக்கான் அப்படிங்கிற மாரி தான். உதாரணத்துக்கு ஒரு நீர்மூழ்கி கப்பல் சத்தம் இல்லாம ஒரு சம்பவம் பண்ணி வெற்றி பெற்று வரும்போது தான், அந்த நீர்மூழ்கி கப்பல்ல செங்கொடிய கட்டுவார்கள். அதே மாரி தான் இப்ப இந்தியாவோட போர்க்கப்பலான ஐஎன்எஸ் தபர்ல பெரிய அளவு ஒரு சிம்பிள் இருக்கு. என்ன சிம்பிள் அப்டின்னா, ஆளில்லா விமானத்த சுட்டு வீழ்த்தின சிம்பிள அதுல பதிச்சிருக்கார்கள். அதுல பதிச்சிருக்கக்கூடிய சிம்பிள் அப்படிங்கிறது ஈரானோட ஆளில்லா விமானத்தோட சிம்பிள் அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, செங்கடல்ல தான் நம்ம தான் கலக்குறோமே! அங்க செங்கடல கலக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன அமெரிக்கா, பிரிட்டன கூட நடுங்க தான் வச்சுச்சு செங்கடல். ஆனா இந்தியாவோட கடல் படை செங்கடல புரட்டியே போட்டுருச்சு. அப்படித்தானே சம்பவம் செய்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த மாரி தான் நம்ம சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஐஎன்எஸ் தபர்ல சம்பவம் செஞ்சுச்சு அப்படிங்கிற எந்த செய்தி குறிப்பும் ராணுவம், இந்திய ராணுவம் வெளியிடல. இந்திய கடற்படை வெளியிடலை அப்படிங்கிறது தான். அப்ப சத்தம் இல்லாம சம்பவம் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டா, வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இது பயணம் மேற்கொண்ட கடல் பகுதி அந்த மாரி. என்ன அப்படின்னா, ரஷ்யால போய் அணிவகுப்புக்கான சென்ற கப்பல் தான் இது. அப்படி செல்லும் வழியில செங்கடல்ல ஏதோ சம்பவம் பண்ணியிருக்கு. அத பெருசா வெளியில சொல்றக்கு இந்தியா விரும்பல. 2 விவகாரமா இருக்கலாம். ஒண்ணு என்ன அப்புட்ன்னா, இது நம்மள குறி வச்சு நடத்தியிருக்க வாய்ப்பில்ல. வேற எங்கேயோ குறி வச்சிருப்பார்கள். நம்ம வேட்டையாடி இருப்போம். 2வது அப்படிங்கிறது, இப்ப சொல்றத காட்டிலும் இந்த கடற்படை அணிவகுப்புல போயி எப்படியும் அதுல ஸ்டிக்கர் ஒட்டப் போறோம். அந்த ஸ்டிக்கர் ஊர் உலகத்துக்கே தெரியும். அதுக்கப்புறம் அவன் அவன் சொந்த கதை, சோக கதையெல்லாம் எழுதிக்கட்டும். இதுதானே ராணுவத்துக்கு இன்னொரு ஒரு வலிமை அப்படின்னு கூட விட்டுருக்கலாம். பொதுவாவே செங்கடல்ல ஹவுதிகளோட தாக்குதல எதிர்கொள்றதுல அமெரிக்கா, பிரிட்டன் 1000 பேசினாலும், இந்தியா எந்த கூட்டணியும் இல்லாம நாங்க பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு தனியா இறங்கி அதுல வெற்றியும் கண்டிருக்கோம். அதே மாரி பிரச்சனையான கடல் பகுதியில வெற்றிகரமா பயணிச்சிருக்கோம். ஒண்ணு நம்மள நோக்கியும் வந்திருக்கலாம். எதிர்பாராம அதாவது ஏதோ ஒண்ணு போது அப்படின்னு கிளப்பி விட்டுருக்கலாம். இல்ல வேற டார்கெட்ட நம்ம எதார்த்தமா அந்த வழியில போன நம்ம ஆட்கள் அத இடைமறிச்சு அந்த டார்கெட்ட காப்பாத்தி விட்டுருக்கலாம். ஏன்னா ஹவுதி இயக்கம் தான் இயக்குது அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சனால இந்த விவகாரத்த பண்ணியிருக்கலாம். பண்ணது மட்டும் கிடையாது. அத கிளைம் பண்ணாம விட்டு இந்த மாரி பெரிய சாகசத்துக்கு ஈவென்ட்க்கு போறோம். அதுல 360 டிகிரில இன்ச் பை இன்ச்சா ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணப்படும் அப்படின்னு தெரிஞ்சும் ஸ்டிக்கர ஒட்டி போறது என்னன்னா, அதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டோரி பொதுவாவே ராணுவத்துக்கு நம்ம முதல்ல 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாரி, ராணுவத்துக்கு 2 முகம் இருக்கு. வெளிப்படையா தெறிக்க விடுறது, மறைமுகமா தெறிக்க விட்டு இந்த மாரி சிம்பாலிக்கான சிம்பல்கள பதிய வச்சு அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரிய வெளியில கொண்டு வரது. இந்த 2 ரகத்துல, இப்ப 2வது ரகத்த இந்தியா உலகத்துக்கு காட்டியிருக்கு. அதுவும் பிரச்சனைக்குரிய இடத்துல, எல்லா பையிலும் தடுமாறுற இடத்துல, இந்த மாரி சம்பவம் செஞ்சு இந்த 2வது சத்தம் இல்லாம சம்பவம் செஞ்சு, சிம்பிள் மூலியமா வெளியில ஸ்டோரிய கொண்டு வரது மிகப்பெரிய அதிசயம் தான். மிகப்பெரிய ஆற்றல் வேணும் இதுக்கு. இந்த 2யும் இந்தியா பண்ணி காட்டுனது எதிரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனம் தான். குறிப்பா எதிரிகளோட கடல் பலம் கூடிப் போச்சு அப்படின்னு எதிரிகளே சொல்றாய்ங்க. நம்ம சொல்றது இல்ல. எண்ணிக்கை கூடுதலா இருக்கு. அந்த எண்ணிக்கைய வச்சு நீ சாதிக்க போறியா? இல்ல எண்ணிக்கைய வச்சே எண்ணிக்கையே சோதனையா மாறப்போதா? அப்படிங்கெல்லாம் களத்துக்கு வந்தா தான் தெரியும். இங்க நம்ம சீனாவ பார்க்குறோம். சீனாவுக்கு இந்த மாரி சம்பவங்கள் செஞ்ச வரலாறு இருக்கா? அப்படின்னு கேட்டா, இந்த மாரி சம்பவங்கள் செஞ்சுட்டோம்னு போலியா சொல்றதுக்கு கூட ஆட்கள் இல்ல. ஏன் அப்படின்னா, கொஞ்சமாச்சும் நம்புற மாரி இருக்கணும்ல. உள்ளூர்லயாச்சும் நம்பணும்ல. தப்பி தவறி அப்படிலாம் செஞ்சு புட்டான்னு பொய் செய்தி போட்டா கூட,
நாச்சியப்பன் பாத்திர கதையா மாறி போயிரும். அதனால சீனா கூட அந்த வம்புக்கு இறங்குறதே இல்ல. சரி வம்புக்கு அந்த மாரி பிம்பங்கள உருவாக்காம சீனா இருந்தா, எதிரி அதாவது சீனா பார்வையில நம்ம எதிரி. நம்ம எவ்வளவு பலம் வாய்ந்து இருக்கோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் காட்டிக்கிட்டு இருக்கோம். தரைப்படையும் சரி, வான்படையும் சரி, கடல் பகுதியிலயும் சரி, எல்லாத்துலயும் இந்தியா பலமா தான் இருக்கு. குறைஞ்ச எண்ணிக்கையிலேயே. ஆனா, அந்த குறைஞ்ச எண்ணிக்கையிலேயே படுத்து தூங்க போறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யூனிட்டும் தரைப்படையாகட்டும், வான்படையாகட்டும், கடல் படையாகட்டும், எல்லாத்துக்கும் தேவையான எல்லாத்தையுமே அதிகரிக்கிறோம். மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல் ப்ராஜெக்ட் வரையுமே ஹோல்டுல வைக்கிறதே இல்ல இந்தியா. ரவுண்ட் த கிளாக் அத 3 திசைகள்லயும் ஒரே சீரான வளர்ச்சிய கொண்டு போறோம். அப்படி கொண்டு போகும்போதே எண்ணிக்கை கம்மியா இருக்குங்கும்போதே இவ்வளவு ஆக்ரோஷத்த காட்டக்கூடிய இந்தியா, எண்ணிக்கை படிப்படியா வளர்ந்து ஒரு கட்டத்தில சீனாவ நோக்கி போகும். இல்ல சீனாவுக்கு கீழ இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏன் அப்டின்னா, சின்ன எண்ணிக்கையிலேயே சீனாவ சிதறடிக்கும்போது, பெரிய எண்ணிக்கையில என்ன ஆகும்? சீனாவே இல்லாம போயிரும். அப்படி இல்லாம நீ போயிருவடான்னு ஒவ்வொரு நாளும் மிரட்டுறக்கு பல சம்பவங்கள இந்திய கடற்படை ஒவ்வொன்னா எடுத்து காட்டுது. அதுல இந்த சம்பவங்களும். ஐஎன்எஸ் தபர் பண்ண இந்த சம்பவங்களும், அதுவும் செங்கடல்ல பண்ண இந்த சம்பவம் மீண்டும் உலகம் பூரா பேசும் பொருளாகுது. எதிரி சீனா நடுங்குறாங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.